வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால், உங்களுடன் ஸ்டாலின் பார்த்திங்கன்னு சொன்னால் முகாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லாட்டு அந்தந்த டேட்டில் நடைபெற்று வருகிறது. நிறைய பேருக்கு நம்ம ஊரில் எப்போது நடக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டேட்லேயும் நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் உங்களுடன் ஸ்டாலின் UNGALUDAN ஸ்டாலின் ஸ்பேஸ் விட்டு TN ஸ்பேஸ் விட்டு GOV ஸ்பேஸ் விட்டு IN அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் இதனுடைய ஹோம் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நியூன்னு சொல்லிட்டு முகாம்களின் விவரங்களை அறிய கிளிக் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் அதனுடைய பேஜ் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மாவட்டத்தை தேர்வு செய்யுங்க, அதுக்கப்புறம் தேதியை தேர்வு செய்யுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் கன்னியாகுமரி, நான் அதனால் கன்னியாகுமரியை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேதியை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 30ஆம் தேதி, நான் 30ஆம் தேதியை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு PDF டவுன்லோட் ஆக நம்ம டவுன்லோடு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணினா ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மாவட்டம், முகாம், தேதி, அட்டவணை PDFன்னு சொல்லிட்டு பதிவிறக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த PDF ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி, முகாம், தேதி கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு, இந்த பக்கம் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நகராட்சி மற்றும் மாநகராட்சி, பேராட்சி, வட்டாரம் இங்கே தனித்தனியாக நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி நகராட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகராட்சி அலுவலக கட்டிடம் கன்னியாகுமரியில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் களியக்கவளை பேரூராட்சி CSI கம்யூனிட்டி ஹால் களியக்கவளை அதில் நடைபெறுது இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கல் பேரூராட்சியில் CSI சமூக நலக்கூடம் கருமாவளையில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவட்டார் வட்டாரத்தில் புனித ஜோசப் சமூக நலக்கூடம் அருவிக்கரையில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருந்தன்கோடு வட்டாரம் பூமி பாதுகாப்பு சங்க கட்டிடம் குருந்தன்கோடில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோவாளை வட்டாரம் அது அன்னை செல்லம்மாள் CBSE பள்ளி திருப்பதி சாரம் இதில் தான் நடக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 30ஆம் தேதி எங்கெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுகிற டீட்டெயில்ஸ். இதே போல் அந்தந்த டேட்டில் எங்கே நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் செக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊரில் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை இதில் எனக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற மெம்பர் இல்லை பிரசிடென்ட் அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.